பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கு கூட தடை போடுவார்கள் என்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராசா விமர்சித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயன்கொல்லி, பிதர்காடு, எருமைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் ராசாவுக்கு மாலை அணிவித்து செண்டை மேளம் முழங்க அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பை அளித்தனர். ஏன் இந்தியில பதில் சொல்றேனாக்க, நான் என்னங்க பண்றது, எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க பிஜேபியில, இந்தியில தான் பேசணும், எவனுக்குலாம் புரியலையோ அவன்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டோம், இந்த நாடு இந்திக்குரியது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரே உணவு. இன்னும் திரும்ப மோடி ஆட்சிக்கு வந்தால் ஆடு கோழியை வெட்ட முடியாது, ஆடு கோழி வெட்ட முடியாது. பார்லிமெண்ட்ல சைவம் தான். பார்லிமெண்ட்ல நான் எவ்வளவு அருமையான மீன் சாப்பிட்டுருக்கேன், எவ்வளவு அருமையான சிக்கன் சாப்பிட்டுருக்கேன், எவ்வளவு அருமையான மட்டன் பிரியாணி, கோலாலாம் சாப்பிட்டுருக்கேன். சப்சிடி ரேட்டு 50 ரூபா, 150 ரூபா பிரியாணி எங்களுக்கு 75 ரூபா தான் ஒரு காலத்துல. இப்ப ஒண்ணுமே கிடையாது. கான்ஃபிளாக்கு, புடலங்காய், அவரங்காய், பச்சரிசி சோறு, பொங்கல், இப்போ அப்ப என்ன நோக்கம்னா, இந்த நாட்டை யாரு 3% இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிடுற உணவு, அவங்க சாப்பிடுற மொழி, இதை நம் மீது திணித்து நம்மை அடிமைகளாக ஆக்க வேண்டும். தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசிய ராசா, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது என்றும், பாஜகவின் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்பதால் அசைவ உணவு சாப்பிடக்கூட தடை விதிக்கும் அளவிற்கு பாஜக செயல்படும் என்றார்.